தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்கியாக்க வேண்டும் என டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் 25 மாவட்ட தலைவர்கள் நேரில் வலியுறுத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கடும் போட்டிக்கு நடுவே செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த நிலையில் செல்வ பெருந்தகைக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு அலை உருவாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களை மாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை தீவிரமாக முயற்சித்து வந்தாலும் டெல்லி மேலிடத்திடம் இருந்து இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. டெல்லியில் முகாமிட்டுள்ள செல்வ பெருந்தகைக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் இதனை தடுத்துக் கொண்டே வருகின்றனர். இதனால் மாவட்ட தலைவர்களை தவிர இதர நிர்வாகிகளை செல்வ பெருந்தகை நியமித்து வருகிறாராம். இது காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் புயலை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் டெல்லிக்கு தமிழக காங்கிரசின் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் 25 மாவட்ட தலைவர்கள் படையெடுத்தனர். டெல்லிக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் புதிய மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கரை நேற்று சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது செல்வ பெருந்தகைக்கு எதிராக பெரிய புகார் பட்டியலையே கொடுத்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை தொடர்ந்து நீடித்தால் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் எனவும் அதிருப்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். மேலும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் செல்வ பெருந்தகை இணக்கமாக இல்லாமல் ஆளும் திமுக அரசுடனான நல்லுறவில் மட்டுமே கவனமாக இருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கட்சியின் தனித்துவம் இல்லாமலே போகிறது எனவும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகார்களை கேட்டு கொண்ட கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என உறுதியளித்தாராம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் டெல்லி மேலிட லாபியில் உள்ள மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட எம்பிகள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றனராம். இது தொடர்பாக அண்மையில் டெல்லி சென்று மல்லிகார்ஜுன கார்கேவிடம் நேரில் முறையிட்டாராம் செல்வ பெருந்தகை. இதனை அடுத்துதான் இப்போது செல்வ பெருந்தகை அதிருப்தியாளர்களும் டெல்லிக்கு படையெடுத்துள்ளனர் என்கின்றன அக்கட்சி வட்டாரங்கள்.